சார் எங்க வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? ஐடிஆர் சப்மிட் பண்ணுறது கடைசி நாள் நெருங்கிட்டே வருதுல்ல, அதான் ஆடிட்டரை பார்த்து கம்பெனிக்கான ஐடிஆர் சப்மிட் பண்ணலான்னு போகிறேன். ஓகே சார், ஆனால் ஐடிஆர் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறதுக்கு ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுமே. டாக்குமெண்ட்ஸ் வேணுமா? ஆமாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? இப்படி தாங்க நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு வருவாங்க. அதுலேயும் ஒரு சிலர் கடைசி நாட்களில் சார் இன்னும் ஒரு வாரம் தான் சார் இருக்குது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எப்படியாவது ஆன் டைமில் சப்மிட் பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. சரிப்பா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் சப்மிட் பண்ணிடுறோம், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தானே சார், இதோ 2 நாள் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணோன்னா ஆடிட்டருக்கு வெறும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி இன்னும் நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதாவது ஐடிஆர் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஆடிட்டருக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு போனஸும் இருக்குங்க. நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அந்த ப்ராசஸில் ஸ்ட்ரக் ஆகிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே உதவும் வகையில் நம்ம ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மூலிமா நிறைய பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸு, பிஸ்னஸ் டிப்ஸு, பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்னு நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். அண்ட் நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ஐடிஆர் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஐடிஆர் இதனுடைய விரிவாக்கம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், தமிழில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸில் இன்கம் இருக்கும், எக்ஸ்பென்ஸும் இருக்கும், இதை கால்குலேட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்து அதுக்கான வருமான வரியை நம்ம கட்டுவோங்க. இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் நிறைய சேல்ஸ் பண்ணி உங்களுக்கு வருமானம் வந்திருக்கும், இதை தான் நம்ம வந்து ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸில் நிறைய எக்ஸ்பென்ஸும் இருக்கும் இல்லையா, உதாரணத்துக்கு ரெண்ட்டு, சேலரி, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கும். ஸோ உங்களுடைய ரெவென்யூலேருந்து இந்த எக்ஸ்பென்ஸை டிடக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இல்லைங்களா. எவ்வளவு லாபம் அப்படின்னு பார்த்து அதுக்கான வரி கட்டுவோங்க. இதுதான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்கிறோங்க. சரிங்க, இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுற வேலையை நீங்களே டைரெக்டாக பண்ண மாட்டீங்க இல்லையா, ஏதாவது ஒரு ஆடிட்டர் பிடிச்சி அவர்கிட்ட தான் இந்த வேலையை கொடுப்பீங்க. அந்த டைமில் அவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. ஸோ அடுத்து என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் அவர் கேட்பார் பார்த்துடலாமா. நம்பர் 1, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்பெனியோட பேன், டான், ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுக்கணுங்க. ரெண்டாவது, நீங்கள் இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஐடிஆர் கட்டுறீங்க இல்லையா, அதுக்கு முந்தின ஃபினான்ஷியல் இயருக்கு ஆல்ரெடி ஐடிஆர் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் காப்பி கூடவே நீங்கள் வேற ஒரு ஆடிட்டர் மூலிமா ஐடிஆர் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அவருடைய ஆடிட் ரிப்போர்ட் இது கொடுக்கணுங்க. நம்பர் 3, பேங்க் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் உங்கள் கம்பெனி பேரில் மெயின்டைன் பண்ணக்கூடிய கரண்ட் அக்கௌண்ட்டோடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுங்க. அதுவும் அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட 2-3 பேங்க்கில் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா எல்லா பேங்க்கில் இருந்தும் அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான ஸ்டேட்மெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்குங்க. இது கூடவே நீங்கள் கேஷ் புக்கு, அதாவது கேஷாக நீங்கள் வருமானம் கலெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கான கேஷ் புக்குமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். நம்பர் 4, டிடிஎஸ். உங்களோட கஸ்டமர்ஸ் யாராவது உங்களோட பேமெண்ட்லேருந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி அதை கட்டியிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்ம் 16A அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குங்க, அதை நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட டிடிஎஸ் பிடிச்சி அதை கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கணுங்க. நம்பர் 5, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, போன ஃபினான்ஷியல் இயரில் எத்தனை மாதம் நீங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணியிருந்தீங்களோ அதோடைய காப்பியும் கொடுக்கணுங்க. நம்பர் 6, இன்கம்கான டீட்டெயில்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு என்னெல்லாம் பில் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணுங்க. இது தவிர்த்து உங்கள் பிஸ்னஸில் வேறு ஏதாவது அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் மூலிமா ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, அதிலேருந்து ரெண்டல் இன்கம் வந்திருக்கு, இல்லை நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அது மூலிமா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, இல்லை ஏதாவது சேவிங்ஸ் இருக்குது அது மூலிமா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, இது எல்லாமே உங்களோட இன்கம் தாங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் வந்திருக்கக்கூடிய இன்கம் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்க. நம்பர் 7, இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எக்ஸ்பென்ஸ்க்கான டீட்டெயில்ஸ். என்னென்னலாம் உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்ட் பே பண்ணியிருப்பீங்க, சேலரி பே பண்ணியிருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதே மாதிரி ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க அதை பற்றின முழு தகவல்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, ஆஃபீஸ்க்காக ஏசி வாங்கியிருக்கீங்க, இல்லை சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி என்னெல்லாம் பர்ச்சேஸ் இருக்குது அதை பற்றின முழு தகவலும் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணுங்க. அடுத்து நம்பர் 8, லோன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் உங்கள் கம்பெனிக்காக ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்களா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்
டாக்குமெண்டேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர்ஸு, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி லோன் பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. நம்பர் 9 கவர்மெண்ட் நோட்டீஸஸ், அதுலேயும் குறிப்பாக ஜிஎஸ்டியிலேருந்து ஏதாவது நோட்டீஸ் வந்திருக்கு, இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா என்ன நோட்டீஸ் அதையுமே ஆடிட்டர் கிட்ட சப்மிட் பண்ணுங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி ஆடிட்டர் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை சரியாக தாக்கல் செய்ய முடியுங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கடைசி நேரத்தில் வந்து சார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும்னு வராதிங்க. கொஞ்சம் மச் ஏர்லியர் டைம் இருக்கு இல்லையா, 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே வந்து கொடுத்தீங்கன்னா சரி வர உங்களோட அக்கௌண்ட்ஸை கரெக்டாக பார்த்து சப்மிட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா உங்களோட கம்பெனிக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணுன்னா ஆடிட்டர்கிட்ட என்னெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி பிஸ்னஸ் பற்றின வேறு ஒரு தகவலோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.